வெற்றி பரிசாக பாண்டவர்கள் ஐவரில் எவர் எதை கொண்டு வந்தாலும் அதை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது குந்தி தேவியின் வழக்கம். அப்படி ஒரு நாள் குந்தி தேவி பூஜையில் இருந்தபோது அர்ஜுனனுக்கு வெற்றி பரிசு கிடைத்திருக்கிறது என்று தருமர் குந்தி தேவியிடம் கூறினார். உடனே குந்தி தேவியும் அதை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டாள். இதன் காரணமாக குந்தி தேவியின் ஆணைப்படி அர்ஜுனன் சுயம்வரத்தில் வெற்றி பெற்றாலும் திரௌபதி பாண்டவர்கள் ஐவருக்கும் மனைவியானாள். இது எல்லோராலும் சொல்லப்படும் பொதுவான காரணம். ஆனால் துருபத மகாராஜாவிடம் வியாசர் வேறு காரணங்களையும் எடுத்து சொன்னார். சுயம்வர மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த வில்லை எடுத்து பந்தயமாக வைக்கப்பட்டிருந்த குறியை இளச்சினையை துல்லியமாக அடித்து வெற்றி பெற்றான் அர்ஜுனன். அதன் பிறகு அர்ஜுனனுக்கும் திரௌபதிக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. அப்போது பஞ்ச பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணப்பார்கள் என்றார் தருமர். இதை கேட்டு திரௌபதியின் தந்தையான துருபதன் சீற்றம் கொண்டார். அவர் தருமரின் வார்த்தைகளை மறுத்தார். அப்போது அங்கு வந்த வியாசர் பஞ்ச பாண்டவர்கள் ஐவரையும் திரௌபதி மணப்பதற்கான காரணத்தை விரிவாக எடுத்து சொன்னார். அதற்கு துருபதனை சம்மதிக்க வைத்தார் வியாசர். வியாசர் துருபதனிடம், மன்னா, உன் மகள் திரௌபதி ஐவருக்கு பத்தினியாக இருக்க வேண்டும் என ஏற்கனவே வரம் பெற்றவள். அவளே பெற்ற வரம் அது. அடுத்து உனக்கு மகள் பிறக்க வேண்டும் என்று நீ யாகம் செய்தாய் அல்லவா? அப்போது உன் மனைவியும் என் மகள் ஐவருக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என வேண்டினாள். அந்த யாகத்திற்கு அதிகாரிகளாக இருந்தவர்களும் அதற்கான மந்திரங்களை சொல்லி அரசியின் எண்ணப்படியே செய்து அதையே நிலை பெற செய்தார்கள். அதன்படியே திரௌபதிக்கு 5 கணவர்கள் அமையும் நிலை ஏற்பட்டது என்ற வியாசர் மேலும் ஒரு தகவலை துருபதனிடம் சொன்னார். வியாசர் மேலும் துருபதனிடம், துருபதனே, மௌத்கல்ய முனிவரின் மனைவியான நலாயணி என்பவளே உன் யாகத்தில் திரௌபதியாக வந்து அவதரித்தாள். இவ்வாறு வியாசர் துருபதனுக்கு சொன்ன தகவல் அவனுக்கு வியப்பை தந்தது. அதனால் துருபதன் வியாசரிடம் மேலும் அது பற்றி விரிவாக சொல்லும்படி வேண்டிக் கொண்டான். வியாசர் தொடர்ந்து கூறினார், மௌத்கல்யர் தவ சக்திகள் நிறைந்தவர். அவரும் அவருடைய மனைவியும் அளவில்லாத காலம் அனைத்து போகங்களையும் அனுபவித்தார்கள். ஒரு கட்டத்தில் மௌத்கல்யர் நலாயணியை விட்டு பிரியும் நேரம் வந்தது. அவர் தன் மனைவி நலாயணியிடம், நலாயணி, நான் தவ சக்தியை மேலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் தவம் செய்ய போகிறேன் என்றார். ஆனால் அவரின் மனைவி நலாயணிக்கு மனது கேட்கவில்லை. அவள் தன் கணவரான மௌத்கல்ய முனிவரிடம், சுவாமி, எல்லாவிதமான போகங்களையும் அனுபவித்தாலும் இன்னும் எனக்கு மனதில் திருப்தி வரவில்லை. ஆகையால் தவசீலரான தாங்கள் என்னை விட்டு பிரியக்கூடாது என்று வற்புறுத்தினாள். ஆனால் தவம் செய்ய போவதில் தீவிரமாக இருந்த மௌத்கல்யர் தன் மனைவி நலாயணியிடம், நலாயணி, நெருப்பை அணைக்க நீ எண்ணெயை ஊற்ற முயற்சி செய்கிறாய். நீ அப்படி செய்தால் நெருப்பு மேலும் அதிகமாக எரியுமே தவிர அது ஒருபோதும் அணையாது. உயர்வான நிலையை அடைய வேண்டிய நீ இவ்வாறு விரும்பியதால் மகாத்மாவான துருபதன் என்னும் பாஞ்சால மன்னனுக்கு நீ மகளாக பிறப்பாய். அந்த பிறவியில் உனக்கு புகழ்பெற்ற 5 கணவர்கள் இருப்பார்கள். அவர்களின் மூலம் உன் எண்ணம் நிறைவேறும் என்றார் மௌத்கல்ய முனிவர். இவ்வாறு சொன்ன மௌத்கல்ய முனிவர் அங்கிருந்து அகன்றதும் நலாயணியும் சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய தொடங்கினாள். அவளின் கடும் தவத்தின் பலனாக அவளுக்கு சிவ தரிசனம் வாய்த்தது. சிவபெருமானை கண்ட நலாயணி மெய் சிலிர்த்தாள். சிவபெருமானை வணங்கிய நலாயணி, எனக்கு கணவரை கொடு என்று அவரிடம் 5 முறை கேட்டாள். இதை கேட்டு மென்மையாக சிரித்த சிவபெருமானும், நலாயணி, நீ 5 முறை கணவரை கொடு என கேட்டதால்
அடுத்த பிறவியில் உனக்கு புகழ்பெற்ற 5 கணவர்கள் வரப்போகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீ ஒரு பெரும் தேவ காரியத்தை செய்யப் போகிறாய் என்று நலாயணிக்கு சிவபெருமான் வரம் கொடுத்தார். இதை கேட்ட நலாயணி திடுக்கிட்டாள். இறைவா, எனக்கு இப்படியொரு வரம் ஏன் என கேட்டாள் அவள். அதற்கு சிவபெருமான் நலாயணியிடம், நலாயணி, நீ அனுபவிக்கும் போகங்கள் எதுவாயினும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது ஒரு நாள் உன்னை விட்டு விலகிவிடும். அதுவே யதார்த்தம். ஆனால் நீ இதை புரிந்து கொள்ளாமல் முனிவருக்கு மனைவியாக இருந்தும் பலகாலம் நீ சுக போகங்களை அனுபவித்தும் திருப்தி இல்லாமல் கணவர் பேச்சை கேட்காமல் நீ தவமிருந்தாய். மேலும் நீ என்னிடம் கணவரை கொடுங்கள் என 5 முறை விண்ணப்பித்தாய். இதன் காரணமாகவே நான் உனக்கு அடுத்த பிறவியில் 5 கணவர்கள் என வரம் கொடுத்தேன். எனினும் நீ கலங்காதே. உத்தமர்களும் வீரர்களுமான அவர்களுடன் இணைந்து நீ பெரிய தேவ காரியத்தை செய்யப் போகிறாய் என்று அவளிடம் கூறி மறைந்தார் சிவபெருமான். இந்த கதையை துருபத மன்னனிடம் கூறி முடித்த வியாசர், துருபதா, முன் வினைப்படியும் சிவபெருமான் அளித்த வரத்தின் காரணமாகவும் 5 கணவர்கள் வாய்க்கப் பெற்றாள் திரௌபதி. இந்த பாண்டவர்கள் 5 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் தெய்வாம்சம் கொண்டவர்கள். இப்போது உனக்கு நான் ஞான கண்ணை அளிக்கிறேன். அதன் மூலம் நீ இந்த பாண்டவர்கள் 5வரையும் உன் மகளையும் பார். அவர்களின் தெய்வீக அம்சத்தை நீ காண்பாய் என்றார் வியாசர். வியாசரின் அருளால் ஞானக்கண் பெற்ற துருபதன் அவர்களின் தெய்வாம்ச உருவங்களை கண்டு பிரமித்தான். மனம் திருப்தி அடைந்தவனாக பாஞ்சாலியின் திருமணத்தை நடத்தி வைத்தான். இதன் பிறகு பாஞ்சாலி தன் 5 கணவர்களுடன் அஸ்தினாபுரத்தை அடைந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாள்.